ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்துட்டீங்களா? எழுந்து வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் என்று இன்னொரு முறை 7 மணிக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல கொண்டு வருவதற்கு எவ்வளவோ ஆவலோடு இருக்கிறேன். வாங்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுவாரோ கவனிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த நாளுக்கு அந்த நாள் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி உம்முடைய திவ்ய வசனத்தினால எங்களை எச்சரிக்கிறதற்கு, தேற்றுகிறதற்கு, நடத்துகிறதற்கு நன்றி ஆண்டவரே. எங்கெங்கிருந்து உம்முடைய பிள்ளைகள் கனெக்ட் ஆயிருக்கிறாங்களோ அவர்களுடைய இருதயத்தின் தேவைகளை அறிந்தவரே, நீர் பேசும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென் சொன்னீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? காலையில எழுந்து வசனத்தை வாசிச்சீங்களா? தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணீங்களா? இரவெல்லாம் படுக்கையின் மேல படுத்துக்கொண்டு என்ன யோசிக்கிறீங்க? உங்க கஷ்டங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? நாளைய குறித்த ஆலோசனைகள் எப்படி 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 என்ற பயங்களோடு, கலக்கத்தோடு அப்படியே தூங்குனீங்களா? என்னங்க, அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் முன்பு நாம முழங்காலிட்டு நம்ம பாரங்களை எல்லாம் அவர் சமூகத்துல சொல்லிட்டா, அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா நம்ம நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கலாம், சுகமா தூங்கலாம், நிம்மதியா தூங்கலாம். இன்றைக்கு மனுஷனுக்கு சாதாரணமா தூக்கம் இல்லைங்க. அதனாலதான் ஏகப்பட்ட வியாதி. தூங்குனா கூட அது டீப் ஸ்லீப் இல்லையாம். நமக்குள்ள ஒரு ரெனோவேஷன், புதிதாகிற செயல்முறை நடக்குது. எவ்ரிடே நம்ம அசுத்தங்கள்லாம் ஃபில்டர் ஆகுது. நம்முடைய தசைகள், நரம்புகள், அமைப்புகள் எல்லாம் கூட புதிதாக்கப்படுது நம்ம தூங்கும்போது. தூக்கம் இல்லாதப்ப அதெல்லாம் அப்படியே இருந்துட்டா நீ சொல்லணுமா? எத்தனை அவயவங்கள் இருக்கோ அத்தனை நோய்களோடு மனுஷன் கஷ்டப்படுகிறான். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர் என்று வேதத்தில் இருக்கிறபடி, யார் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பாங்களோ, ஆண்டவருக்கு தங்கள் துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகளை ஒப்புக் கொடுப்பாங்களோ அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்குதான் இரவு வேலை ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்க கவனிங்க, தாமதமா படுத்தா தாமதமா தான் எழுந்திருப்போம். தாமதமாக தூங்கும்போது காலையிலிருந்து வேலையில நீங்க இளைத்து போயிருக்கிறதுனால உங்களால எதையுமே சரியா செய்ய முடியாது. 1 மணி நேரத்துல முடிக்கிற வேலைய இரவெல்லாம் முழிச்சிருந்து சில மணி நேரங்கள் செய்வாங்க. ஆனா சீக்கிரமாவே நீங்க படுக்கைக்கு போயிட்டா சீக்கிரமாவே அலாரம் இல்லாமலே நீங்க எழுந்துருவீங்க. தேவன் அப்படியாக சிஸ்டத்தை வச்சிருக்கிறாரு. சீக்கிரமா நீங்க தூங்க போகும்போது காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பீங்க. உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது போல இருக்கும். நண்பகல் வரைக்கும் தினமும் தூங்குறவனுக்கு நாள் சீக்கிரமா முடிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, தாமதமா படுத்து தாமதமா எழுந்தவங்களுக்கு எவ்வளவு தூங்கினாலும் நிம்மதியா இருக்காது. நாம நம்முடைய உடலை, பழக்கங்களை ஒழுங்குபடுத்தணுங்க. வசனத்தின் வழியாக சீர்திருத்த வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உடலுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு இல்லையா? ஆவி ஆயத்தமே, ஆனா சரீரம் பலவீனம் என்று ஆண்டவர் சொன்னது போல, உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தானங்க, உடம்புல நமக்கு உறுதி இருந்தா தானே நம்ம மனசு வைத்து ஜெபிக்க முடியும் அல்லது துதிக்க முடியும். காலமே எழுந்திருப்பத பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. சங்கீதம் 130 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா அவருக்காக காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா அவருக்காக காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா அவருக்கு காத்திருக்கிறது. ஜாமக்காரர் எப்பொழுது விடியும் என்று
காத்திருப்பதை பார்க்கிலும் என் ஆத்துமா காத்திருக்கிறது. எப்பொழுது பொழுது விடியும்? தேவன் எப்போது பேசுவாரு? என்ன பேச போறாரு? இல்லங்க, தேவனுக்காக நாம காத்திருக்கணுமா அல்லது தேவன் நமக்காக காத்திருக்கணுமா? இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, நாம ஆண்டவருக்காக காத்திருக்கிற நிலையில இல்ல. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அவருக்காக காத்திருந்து அவர் வார்த்தையை கேட்கணும், அவரோட நேரம் செலவிடணும் என்ற யோசனை இல்ல. நீங்களே சொல்லுங்க. தினமும் நீங்க வேலைக்கு போகும்போது அல்லது ஃப்ளைட்டு, ட்ரெயின் அல்லது பஸ் பிடிக்க போகும்போது கரெக்டா நேரத்துக்கு போறீங்க. கொஞ்சம் தாமதமானா மிஸ் ஆயிடும் இல்லையா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது எப்படி இருக்கு உங்க நடத்தை சொல்லுங்க? எப்ப வேணாலும் போகலாம், தாமதமானாலும் பரவாயில்ல. பிரசங்கம் தொடங்கினதும் போனா போதும். அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு நாம எப்பதான் ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப ஆராதிக்க நேரம் வரும்னு ஆயத்தமாகி காத்திருக்கிறவங்களா அல்ல இருக்கணும். என் பேரன்களை குறித்து சொல்லுவாங்க என்னுடைய பிள்ளைங்க. அவங்க பெற்றோரை விட சீக்கிரமா ஞாயிற்றுக்கிழமை எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு அவங்களுக்கு பிடித்தமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு சோஃபால உட்காந்துட்டு, இன்னும் டேடி ரெடி ஆகலையா, சர்ச்சுக்கு போகணும்ல வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். 6-7 வயசு பசங்கங்க. ஆமா, பின்ன அவங்களுக்கு நம்மை போல தேவையில்லாத வேலை இல்லைல்ல, தேவையில்லாத யோசனைகளும் வேலைகளும் கடமைகளும் இல்ல, அது வேற விஷயம். ஆனா ஆண்டவர்னா ஆசை. நம்ம அவருடைய பிள்ளைங்க இல்லைங்க. உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் ஆண்டவர் விஷயம் வந்துட்டா முன்னாடியே போகணும் ஆலயத்துக்கு, தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கலாம் என்கிற ஆசை இல்லைங்க இன்றைக்கு மனுஷங்களுக்கு. ஏன் இன்றைக்கு அநேகர் உங்க குடும்பத்துல குடும்ப ஜெபம் செய்யறதில்ல? அங்க எல்லாரும் ஒரே நேரத்துக்கு வந்து உட்கார மாட்டாங்க. வாங்க வாங்கன்னு அப்பா கூப்பிடுவாரு, அம்மா வெளியே வர மாட்டாங்க. அம்மா அப்பா வந்தா பிள்ளைங்க வெளியே வர மாட்டாங்க. நான் குளியல் அறையில இருக்கிறேன், நான் சமையல் அறையில இருக்கிறேன் என்று நான் இப்பதான் வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தா சரி கொஞ்ச நேரம் காத்திருப்பாங்களா? ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று வசனம் சொல்லுது. தேவனுடைய சமூகத்துல நாம ஆயத்தமாகி காத்திருக்கணும். தேவனை நமக்காக காத்திருக்க செய்யக்கூடாது. அநேகர் விஷயம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் வந்து என் மகனே என்றா, ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டவரே, ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று இருக்கு, என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு பேசணும், எனக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு நான் போகணும். என்னங்க, இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் வேலை இருக்கு ஆண்டவரே, நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வரேன் என்பது போல நம்முடைய இஷ்டம் போல தேவனை வேதனைப்படுத்துறோங்க, காத்திருக்க வைக்கிறோம். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா, ஒரு ஹோட்டலுக்கு போனா அங்க ஒரு வெயிட்டர் இருப்பாங்க பாருங்க, நம்மகிட்ட வந்து மெனு கொடுத்து இப்போனா ஸ்கேன் பண்ண சொல்றாங்க, என்ன வேண்டும் என்று ஆர்டர் புக் செய்து கொள்ள பென் பேப்பரோட ரெடியா இருப்பாங்க. இதுக்கு முன்பு இப்ப ஐபேடை வச்சுட்டு அதுலயே டிக் பண்ணி கொள்றாங்களாம் சிட்டிஸ்ல. வாட் எவர் இட் இஸ், அந்த வெயிட்டரு உங்க ஆர்டருக்காக காத்திருப்பாங்க. நீங்க என்டர் ஆனதுமே உங்களுக்கு வெல்கம் சொல்லி உங்களுக்கு சீட் அலாட் பண்ணி உங்ககிட்ட நிப்பாங்க கையை கட்டிக்கொண்டு. தேவன் மன்னிப்பாராக. நம்ம அநேகர் இது போல நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்த, நம்முடைய குறைகளை தெரியப்படுத்த ஆண்டவரை காத்திருக்க செய்கிறோம். ஆண்டவர் உங்க தேவையை சந்திக்கணும்னு என்ன வேணும் உனக்கு? நீங்க ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவர் உங்களை கேட்கிறாருங்க, என்ன வேணும் உனக்கு? சாலமோனை கேட்டார், என்ன வேண்டும் உனக்கு? எஸ்தர் துணிந்து ராஜாவினிடம் போனப்போ அவர் கேட்டார், என்ன வேணும் உனக்கு? என்னங்க, அந்த பெத்தஸ்தா குளத்தண்டையில கிடந்தவன் ஆண்டவர் கேட்டாரு, என்ன வேணும் உனக்கு? உன் கஷ்டம் என்ன? உன் பிரச்சனை என்ன? நீ குணப்பட விரும்புகிறாயா? நம்ம ஒவ்வொரு முறையும் மீட்டிங்கு போவது, தேவனுடைய ஆலயத்துக்கு போவது அல்லது ஜபத்துல உட்காருவது எதுக்குங்க? கேட்கிறதுக்கு தானே, தேவனிடத்துல சொல்லுவதற்கு தானே, அவரை கேட்க தானங்க.
உங்க தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவரை காத்திருக்க செய்றீங்களா? அவர் சமூகத்துக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த பக்தன் சொல்லுகிறாரு, ஜாமக்காரர் எப்பொழுது விடியும்னு காத்திருப்பதை விட நைட் டியூட்டி பாக்குறவங்க எப்ப பொழுது விடியும் இந்த டியூட்டியை முடித்துக்கொண்டு நான் வீட்டுக்கு போலாம் என்பது போல, எப்பொழுது விடியும் என் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நான் விடுதலை பெறணுமே, கேட்டு முன்னுக்கு போகணுமே என்கிற ஒரு வாட்ச்மேன் விடியலுக்காக காத்திருப்பது போல நான் காத்திருக்கிறேன் என்கிறார். என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்குது. அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன் நானு. வா, எவ்வளவு எவ்வளவு வாஞ்சைங்க. ஆவிக்குரிய விதத்துல விசுவாசிங்க நம்ம வளரும்போது நம்மில் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கேட்கணும். கேட்டா என்ன வரும்னு சொல்றீங்க? என்னங்க, அவர் வார்த்தையை கேட்டா உங்களுக்கு நல்லது. அது சிறந்தவைகளாகிய மேன்மையானவைகளான நன்மையை நீங்க புசிப்பீங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பூமியிலேயே உச்சிதமான பாண்டங்களை நீங்க புசிப்பீங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தா பஞ்சம் இல்ல நமக்கு. மீந்து போனது, கெட்டு போனது நாம சாப்பிட தேவையில்ல. எல்லாத்திலும் லீஸ்டா இருக்க மாட்டோம், கீழே இருக்க மாட்டோங்க. எத்தனை பேருங்க இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைங்க என்கிறோம்? அது இல்ல, இது இல்ல, இதுல என்னால முடியல, இதுல தோத்துட்டேன், அதுல நஷ்டம் போயிட்டோன்னு சொல்றோமே தவிர, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த அவருடைய பலனை பெறாததுனால சிறப்பானவைகளை அனுபவிக்க முடியாம இருக்கிறோம். பாஸ் மார்க் வந்தா போதுமா? ரிசல்ட்ஸ் வந்துருச்சுல. அநேக விசுவாசிகளின் பிள்ளைங்க எங்க பிள்ளைங்களுக்கு அபவ் 90 வந்துச்சுன்னு சந்தோஷமா சொல்றாங்க. ஆமா, தேவனுடைய ஆசீர்வாதம் தலையா வைப்பாரு, வாளா இல்லங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறாரு, உங்களுக்கு சொல்லணும்னு காத்திருக்கிறாரு, உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுகிறாருங்க. இன்றைக்கு காத்திருக்கிறது உங்களுக்காக ஆபத்து, ஜாக்கிரதை. சோதனை இருக்கு உனக்கு, விழித்திருந்து நீ ஜெபம் பண்ணு. நீ இந்த வழியில போகாத, உனக்காக அவன் காத்திருக்கிறான். இதோ வேற வழியா போங்க. என்னங்க, அந்த ஞானிகளோடு சொன்னார் அன்றைக்கு தேவன் தூதனை அனுப்பி, நீங்க வந்த வழியா போக வேண்டாம், இதோ இந்த வழியில நீங்க போங்க. அங்கே ஏரோது இருக்கிறான் உங்களை கஷ்டப்படுத்த, இடுக்கண்ல வைக்க. நமக்கு தெரியாம எத்தனையோ முறை தேவனுடைய சித்தம் அறியாம போய் சிக்கல்ல விழுந்து விடுகிறோம், கடன்ல விழுந்து விடுகிறோம், அனாவசியமான சண்டையில போய் முடிக்கிறோம், அனாவசியமான பிரச்சனைகளை போய் வாங்கிட்டு வந்தது போல இருக்கிறோம். வாஞ்சையோடு இருப்போம். தேவன் என்ன பேசுவாரோ, தேவன் சொல்லுவது போல நான் செய்வேன். இன்றைக்கு தேவன் எனக்கு சொல்லுவது என்ன? நான் காத்திருக்கணும், காத்திருக்கணும். எனி டைம் he may call. You have to wait. நீங்க கேட்கும்போதே ஆண்டவர் சொல்லணும்னு, நீங்க கேட்டதெல்லாம் கேட்கும்போதே கொடுக்கணும்னு, இல்லனா தேவன் என் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்றாங்க அநேகர் இன்றைக்கு. நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, கேட்டுட்டு விட்டுட்டா, கேட்டுட்டு நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அதனால அது எப்ப தேவையோ அப்ப கொடுப்பாருங்க. இன்றையிலிருந்து தினமும் அவர் சமூகத்தில் காலமே எழுந்து காத்திருந்து, ஆண்டவரே இன்றைக்காக எனக்கு நீங்க கொண்டிருக்கிற திட்டம் என்ன, உங்க சித்தம் என்ன, உம்முடைய வார்த்தைக்காக வாஞ்சிக்கிறேன் சொல்லுங்க. நீங்க ஊன்னா, நீங்க செய்யினா, நீங்க போனா, நீங்க விட்டுவிடுனா, நீங்க போகாதன்னா, நீங்க எதை சொன்னா அதை நான் செய்வதற்கு ரெடி. உம்முடைய அடியேன் என்று சொல்ல முடியறப்போ தீமையில விழமாட்டோம், நஷ்டங்கள்ல கஷ்டங்கள்ல மாட்ட மாட்டோம், அனாவசியமான வேதனைகளை தேடிக்கொள்ள மாட்டோம். அவர் கரம் நமக்கு துணை இருக்கிறதுனால எந்த நோயும் வராம, எந்த ஆபத்தும் வராம, எந்த தீங்கிலும் விழாம, எந்த பாவத்திலும் விழாம ஆண்டவர் நம்மை நாளெல்லாம் காப்பாரு. அனு தினமும் ஜெபத்தோடு நீங்க தொடங்குங்க. நான் சொல்ற வசனத்தை கேட்பது மட்டும் கிடையாது, நீங்க தனிப்பட்ட விதத்துல கேளுங்க. உங்க இருதயத்துக்கு தேவையான விசேஷமான ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவார், அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த நாளெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்படி அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஆவிக்குரிய
விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஆண்டவர் நம் எல்லாருக்கும் கொடுப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ முறை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில மனுஷருக்காக காத்திருக்கிறோம் ஐயா. யார் யாருக்காகவோ மணிக்கணக்கில் டாக்டர்ஸ்க்காக காத்திருக்கிறோம், சொந்தக்காரங்களுக்காக காத்திருக்கிறோம், பிரயாணத்துல பஸ்க்காக ஃபிளைட்ஸ்க்காக காத்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க முடியாத நிலைமையிலிருந்து எங்களை விடுவீங்கப்பா. மௌனமா உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு எத்தனையோ விலையேற பெற்ற பாடங்களை கற்றுக் கொடுக்கும்னு எங்களை பெரிய கவசத்திலே மறைக்கும்படியா தேவனுடைய சித்தம் எங்கள் பேரிலே நிறைவேறும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் நடக்கும் என்று நம்ப உதவி செய்யுங்கப்பா. இதோ நான் வாசல் அண்டையில் நின்று கதவை தட்டுகிறேன், வருஷ கணக்குல, மாத கணக்குல, நாள் கணக்குல நின்று தட்டுகிறேன் என்ற நிலையில நாங்க இல்லாம கதவை திறந்து உமக்காக காத்திருப்பதற்கு, என் ஆண்டவரே என்னுடைய இருதயத்துக்குள் வாங்க என்று உம்மை வரவேற்பதற்கு, அனுதினமும் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்து, எங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தத்தின்படி நடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க நிச்சயமா ஜெபிக்கிறோம். நீங்க அனுப்புகிற ஒவ்வொரு பாரத்தையும் கவனித்து நாங்க தேவ சமூகத்துல வைக்கிறோம். தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்தா நீங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. இன்னும் உற்சாகத்தோட நாங்க தேவனை துதிக்கவும் இதை தொடரவும் எங்களுக்கு இது உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்